எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளிக் த்ரூ ரேட்னா என்ன, கிளிக் த்ரூ ரேட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு. கிளிக் த்ரூ ரேட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான மெட்ரிக்ஸ் உங்கள் சேனல் க்ரோத் இது பண்ணுறது வரைக்கும். ஸோ இப்போ உங்கள் யூடியூப்பில் உங்கள் சேனல் எவ்வளோ வளருதுன்றதை இந்த கிளிக் த்ரூ ரேட்டுன்றது ரொம்ப அவசியம். இது வீடியோ டு வீடியோ மாறும். ஸோ இந்த கிளிக் த்ரூ ரேட்டுன்றது என்னென்னா, உங்களோட வீடியோ எத்தனை பேருக்கு காமிக்குது, அதில் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுறாங்க, இதை தான் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டில். பேசிக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூபோட இம்ப்ரெஷன் எத்தனை பேருக்கு விழுந்திருக்கு, அதில் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கிளிக் த்ரூ ரேட் ஆர் சிடிஆர்னு இன் ஷார்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஓகே சிடிஆருன்றது நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லதுன்னு. பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டாப் சேனல்ஸ், இப்போ நீங்கள் பியூடிபை கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஸ்டர் பீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை நம்ம தமிழ் சைடில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி, இவங்க யாருக்குமே கிளிக் த்ரூ ரேட் 100 இல்லை 70 இருக்காது. ஸோ ஆவரேஜ் கிளிக் த்ரூ ரேட் ஃபார் ஒரு சேனல்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 10% இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய சேனலுக்கு கிளிக் த்ரூ ரேட் 7%, 8%, 9% இருக்கலாம். ஆனால் யாருக்குமே 50%க்கு மேலே இருக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா எல்லாருமே அந்த வீடியோவை கிளிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்மளே யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டுருவோம். நம்மளுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ, அந்த தம்ப்நெயில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதோ, அதை மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நம்ம வாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா, இந்த கிளிக் த்ரூ ரேட் நீங்கள் 100% இல்லை 70% இருக்கணும்னு அச்சீவ் பண்ணுறதோட, நீங்கள் 10%க்கு எவ்வளோ கிட்ட கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீடியோ நல்லதுன்னு அர்த்தம். ஏன்னா அக்ராஸ் யூடியூப் ஒரு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 to 10% தான் இருக்கும். உங்கள் சேனலில் உங்கள் வீடியோவுக்கு சிடிஆர் 1% இல்லை 2% தான் இருக்குன்னா, அதுதான் 2% ஆவரேஜாக இருந்தாலும் அது லோவர் எண்ட் ஆஃப் தி ஆவரேஜ். நீங்கள் அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் சம்வேர் அரவுண்ட் 6 to 7% கிளிக் த்ரூ ரேட் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ ஹையர் சிடிஆர்னால் ஏன் 50%, 60%லாம் அச்சீவ் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ஏன் அச்சீவ் பண்ண முடியாதுன்றது நான் முன்னாடி சொன்னேன். பட் அதுவே உங்களுக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்களோட சிடிஆர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது எந்த சினாரியோவில் நடக்கும்னா, உங்களோட சிடிஆர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் உங்கள் வீடியோட வாட்ச் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கீங்க, அப்போ ஃப்ரீ கோல்டு அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, என்னடா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வளன்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரீ கோல்டுன்ற டாபிக் உள்ளேயே வரமாட்டாங்க. அது சும்மா உங்களை கிளிக் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. கிளிக் பைட்னா என்னென்னா, ஒரு யூஸரை அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ண வைக்கிறது தான் கிளிக் பைட். ஸோ நீங்கள் உள்ளே போவீங்க, பட் நீங்கள் உள்ளே போய்ட்டு அதை பார்க்க மாட்டீங்கன்னா அந்த தம்ப்நெயிலில் இருக்கிறதும் உள்ளே இருக்க கண்டென்ட்டும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உங்களோட கிளிக் த்ரூ ரேட் மட்டும் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். முன்னாடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருச்சு. பட் யூடியூப், நீங்கள் உங்களுக்கே தெரியும், கூகுளோட ஒரு ப்ராடக்ட், அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சிருப்பாங்கன்னு. ஸோ இதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி எப்போல்லாம் உங்களோட கிளிக் த்ரூ ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் உங்களோட வாட்ச் டைம் கம்மியாக இருக்கோ, அதெல்லாம் அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி மக்களுக்கு காட்டுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் போட்டு நீங்கள் சிடிஆரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு. அது உங்கள் சேனலுக்கே பாதிக்கும். இப்போ உங்களோட ஒரு வீடியோ இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா ஓகே. இல்லை நீங்கள் உங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோக்கும் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, உங்கள் சேனலோட வீடியோஸே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தான் அது கரெக்டாக இருந்தாலும், மேட்சிங்காக இருந்தாலும், தம்ப்நெயிலும் கண்டென்ட்டும் யூடியூப் இல்லை பாஸ்ட்டில் இது இந்த மாதிரி இந்த சேனல் பண்ணியிருக்கு சொல்லிட்டு உங்களோட இம்ப்ரெஷனை கம்மி பண்ணிடும். சரி, நம்ம இப்போ இம்ப்ரெஷன் சொல்லிட்டு இருக்கோம். இம்ப்ரெஷன்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அது கீழே உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ்னு சொல்கிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன்ஸ் உங்கள் வீடியோக்கு 10, 5 அப்படி தான் இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் போட்டோன்னே அது ட்ரெண்டிங் ஆகலாம். அது நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் டாபிக் சூஸ் பண்ணி எல்லாம் நீங்கள் தம்ப்நெயில், டைட்டில்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அது ட்ரெண்டிங்காகவே சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அந்த ட்ரெண்டிங் ஆகிற வீடியோவை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட யூடியூப் க்ரோத் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களா, அதோட கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக, ஒரிஜினல் கண்டென்ட்டான்றது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது செகண்டரி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நீங்கள் டெய்லி போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா,
என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோமே, ஆனால் யாருமே பார்க்கலையே, நம்ம பேசாமல் இதை விட்டுடலாமான்னு கூட உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை போட்டு மறந்துடுங்க. ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ கழித்து அதை பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவோட ஒரிஜினல் க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும். இது எப்போனா உங்களுக்கு ஸ்டார்டிங், இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த வீடியோ போடும்போதே உங்களுக்கு வந்து 5,000 வியூ 6,000 வியூன்றது வந்துடும். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு ஒரு பாதி பேர், இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 20,000 பேராவது அதை பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷமாக பார்த்துருப்பாங்க அதை எதை பற்றி அப்படின்னு. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு 10 வீடியோ போட்டிருக்கீங்க சொல்லிட்டு நீங்கள் டெய்லி போய்ட்டு ஒரு வீடியோவும் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிருந்தீங்கன்னா, ஒன்று உங்கள் டைம் வேஸ்ட்டு, இன்னொன்று வந்து கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ட்ராக்ஷன் இருக்காது. உங்களோட வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான முக்கிய இது வந்து CTR. இந்த கிளிக் த்ரூ ரேட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ, இப்போ உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 10 வியூ வருதா, அது எத்தனை இம்ப்ரெஷன்லேருந்து அந்த 10 வியூ வந்துருக்குன்றதை யூடியூப் வந்து கால்குலேட் பண்ணும். அந்த CTR வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது இன்னும் ப்ராடர் ஆடியன்ஸ்க்கு அந்த வீடியோவை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு 100 இம்ப்ரெஷன் உங்களுக்கு உங்கள் வீடியோவுக்கு வந்திருக்கு, அதில் வந்து ஒரு 10 பேர் பார்த்துருக்காங்கன்னா உங்களோட CTR வந்து 10%. 10%ன்றது ஒரு நல்ல CTR ஆன் அன் ஆவரேஜ். ஸோ யூடியூப் என்ன பண்ணனா, ஓகே நான் 100 பேருக்கு காமிச்சிருக்கேன், அதில் 10 பேர் பார்த்துருக்காங்க, நம்ம ஏன் அதை இன்னொரு 1000 பேருக்கு காட்டக்கூடாது? ஸோ 1000 பேருக்கு அது காட்டும்போது உங்களுக்கு இன்னொரு 100 வியூஸ் வரும். அதே CTR சஸ்டெயின் ஆச்சுன்னா அதே மாதிரி 10,000 பேர் இதுன்னு க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட வியூஸும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ CTR வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெட்ரிக்ஸ். ஆனால் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதை ஒரு கிளிக் பைட்டாக வச்சிடாதீங்க எக்காரணத்து கொண்டும். அது உங்களோட சேனலை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். இதனால தான் உங்களோட வாட்ச் டைமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த 10 பேர் பார்த்தாங்க நம்ம எக்ஸாம்பிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அப்படியாவது அவங்க பார்த்துருக்கணும். இல்லை அவங்க அந்த 10 பேருமே ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டில் வெளியே போயிட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு தப்பான சிக்னல் தான் கொடுக்கும். ஸோ யூடியூப் வந்துட்டு அதை மற்ற மக்களுக்கு காட்டுறதை நிறுத்திடும். இதனால தான் வாட்ச் டைமுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான மெட்ரிக்ஸ். அண்ட் யூடியூப் வந்து இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் அது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே வச்சுருக்காங்க ஆட்ஸை காட்டுறதுக்கு. இப்போ வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இந்த வாட்ச் ஹவர்ஸ்னு ரொம்ப முக்கியம். நீங்கள் அடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திஸ் இஸ் யோகா ஃப்ரம் பாசிட்டிவ் கிரியேட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு த சேனல். Bye.